இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் சிங்கிள் ஃபேஸ் ஏசி மோட்டார் அதனுடைய டைரக்ஷன் எப்படி மாற்றுறது. ஸோ கிளாக் வைஸ் மோட்டர் எப்படி ரன் பண்ண வைக்கிறது, ஆன்டி கிளாக் வைஸ் மோட்டர் எப்படி ரன் பண்ணுறதுங்கிறத உங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்க போகிறோம். எங்கள் சேனலுக்கு உங்களுடைய தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. உங்களுக்கு ஏதாவது விஷயங்கள் சொல்லணும்னா கூட கேளுங்க, கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஸோ நான் வந்து ஏற்கனவே நம்ம வீடியோஸில் பேசியிருக்கோம். என்னுடைய பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஒன்று வந்து ரன்னிங் வைண்டிங், இன்னொன்று வந்து ஸ்டார்டிங் வைண்டிங். ரன்னிங் வைண்டிங் வந்து டிஃபரன்ஸ் செய்கிறதுக்கு அந்த கம்பி வந்து கொஞ்சம் திக்னஸாக உங்களுக்கு ட்ராயிங் பண்ணியிருக்கேன். ஸ்டார்டிங் வைண்டிங் வந்து திக்னஸ் வந்து மெல்லிஸாக ட்ராயிங் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம காமன் எடுக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு மொத்தம் 4 வாய்ப்புகள் இருக்குது. நல்லா பாருங்கள், காமன் நான் டெவலப் பண்ணுறதுக்குன்னா காமன்ங்கிறது எப்படி டெவலப் பண்ணுறாங்கன்னா ஸ்டார்டிங் வைண்டிங்குடைய ஒரு முனையையும் ரன்னிங் வைண்டிங்குடைய ஒரு முனையும் ஒன்றாக இணைச்சு தான் காமனை வந்து நம்ம உருவாக்குறோம். ஸோ இங்கே நம்மளுக்கு காமன் வர்றதுக்கு எனக்கு வந்து 4 வாய்ப்புகள் இருக்குது. நல்லா பாருங்கள். ஒன்று, காமனுக்கு வந்து R2S2 நான் காமன் பண்ணாலும் எனக்கு ஒரு காமன். ஸோ இது ஒரு காமன். அடுத்த காமன் பார்த்தீங்கன்னா R1S1 இந்த பக்கம் நான் ஜாயின் பண்ணி இதை எடுத்தாலும் எனக்கு ஒரு காமன் தான். ஸோ இன்னொரு காமன் என்ன வாய்ப்பு இருக்குன்னா R1S2 இந்த கிராஸ் டு கிராஸ் அப்படி பண்ணாலும் எனக்கு ஒரு காமன் தான். ஸோ அதுக்கடுத்து எனக்கு இன்னொரு வாய்ப்பு என்ன இருக்கு, R2S1. அப்போ 4 வாய்ப்புகள் இருக்கு நம்ம வந்து காமன் பண்ணுறதுக்கு. ஸோ இதில் என்ன சார் வித்தியாசம்னா, இந்த 4 வாய்ப்புகளில் வந்து 2 வாய்ப்பு வந்து ஒரு திசையில் சுற்றும், அடுத்த 2 வாய்ப்பு வந்து இன்னொரு திசையில் சுற்றும். நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னால் R1S1 எடுத்து நீங்கள் காமனை கொடுத்துட்டீங்கன்னா இது ஒரு உதாரணத்துக்கு ஒரு கிளாக் வைஸ் சுற்று தான் நம்ம வச்சுருக்கோம்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் இந்த இடத்துல எப்படி எடுத்துட்டு R2S2 நீங்கள் கனெக்ட் பண்ணி காமனாக எடுத்தீங்கன்னா அப்பயும் அந்த மோட்டர் கிளாக் வைஸில் சுற்றும். அப்போ இந்த பக்கம் காமன் பண்ணால் கிளாக் வைஸு, இந்த ரெண்டையும் இணைச்சு, அதே மாதிரி பக்கம் R2S2 இந்த ரெண்டையும் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணீங்கன்னா அப்பயும் அந்த மோட்டர் வந்து அதே டைரக்ஷனில் சுற்றும். அப்போ நம்ம டைரக்ஷனை மாற்றணும்னா, ஸோ இப்போ வந்து உதாரணத்துக்கு R2S2 நான் கொடுத்து காமனாக இருக்கிற மாதிரி நம்ம இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த காமனை பிரிச்சுட்டு R1S2க்கு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா மோட்டர் வந்து ஆன்டி கிளாக் வைஸில் போகும். அதே மாதிரி காமன் வந்து சார் நான் இப்படி வேண்டாம், எனக்கு இப்படி கொடுத்தா என்ன ஆகும் நீங்கள் கேட்டீங்கன்னா R2S1 இப்படி கொடுத்தீங்கன்னா இப்பயும் மோட்டர் என்ன பண்ணும், ஆன்டி கிளாக் வைஸில் போகும். அப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த 2க்கு இணைப்பு காமனாக இருக்கும்போது ஒரு டைரக்ஷன் ஆகும், இந்த 2 இணைப்பு இருக்கும்போது டைரக்ஷன் அதற்கு எதிர்ப்புறமாகவும் அமையும். ஸோ கிளாக் வைஸ் இருந்தால் ஆன்டி கிளாக் வைஸ் ஆகும், ஆன்டி கிளாக் இருந்தால் கிளாக் வைஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது உங்களுக்கு புரியல நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் இப்போ உங்களுக்கு நேரடியாக நம்ம ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறோம். வாங்க நம்ம நேராக ப்ராக்டிக்கலுக்கு போவோம். இப்போ நம்ம நேரடியாக மோட்டருக்கு கனெக்ஷன் கொடுத்து ரன் பண்ணுறது ஒரு மோட்டர் உங்களுக்கு எடுத்திருக்கேன். முதல்ல இந்த மோட்டர்லேருந்து 4 வயர் வெளியே வருது பாருங்கள். 2 பிளாக்கு, 2 வந்து இது இந்த கலர் ரோஸ் கலரில் இருக்குது 2 கலரு. ஸோ இதில் வந்து எது ரன்னிங் வைண்டிங் எது ஸ்டார்டிங் வைண்டிங் நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து ஓம்ஸ் மீட்டர் மூலமாக இப்போ நம்மளுடைய மாணவர் வந்து ரீடிங் எடுக்க போகிறாரு, நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கடுத்து ரன்னிங் வைண்டிங் ஸ்டார்டிங் வைண்டிங் முதல்ல கண்டுபிடிச்சிக்குவோம். அப்புறம் காமன் பண்ணுறது, டைரக்ஷன் மாற்றுறது அடுத்த ஸ்டேஜ் உங்களுக்கு நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். இப்போ தம்பி ரீடிங் எடுத்துக்கிட்டு இருக்காரு. 2 ரோஸ் கலரில் எடுக்க சொல்லியிருக்கேன். அதனுடைய ஓம்ஸ் பாருங்கள், 35.3 ஓம்ஸ் வருது. நோட் பண்ணிக்கங்க. அடுத்து நம்ம மாணவரை வந்து 2 பிளாக் கலரில் வந்து ரீடிங் எடுக்க சொல்லியிருக்கேன். ரீடிங்கை பாருங்கள், 9.8 ஓம்ஸ். நோட் பண்ணிக்கங்க. அப்போ இதுலேருந்து நம்ம தெரியுது 2 பிளாக்கில் ரீடிங் எடுக்கும் போது 34-35 ஓம்ஸ் வந்தது. அது வந்து ஸ்டார்டிங் காயில். இது வந்து ஓம்ஸ் 9.8 தான் இருக்குது. அப்போ இது வந்து லோ ஓம்ஸ், இது வந்து ரன்னிங் காயில் முடிவு பண்ணிக்கிறோம். இப்போ காமன் வந்து S1 R1 2 இணைச்சு நான் காமன் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த ஆணியில் வச்சு கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து R, இது வந்து S. ஸோ CRS ரெடி பண்ணியாச்சு. இது வந்து CSIR சர்க்கியூட்டு. இந்த மோட்டரை ரன் பண்ணி காட்ட போகிறேன். ரிலே இல்லாமல் நான் கெப்பாசிட்டரை வச்சு உங்களுக்கு டெம்பரரியாக டெஸ்ட் பண்ணி காட்ட போகிறோம். இப்போ பாருங்கள் என்ன டைரக்ஷனில் சுற்றுது மட்டும் பாருங்கள். தம்பி ஆன் பண்ணுங்கள். கிளாக் வைஸில் சுற்றிட்டு நிற்கிது. இன்னொரு தடவை உங்களுக்கு போட்டு காட்ட போகிறேன். கிளாக் வைஸில் சுற்றி நிற்கிது. இன்னொரு தடவை உங்களுக்கு போடுறேன், பரவாயில்ல. ஸோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு கிளாக் வைஸில் சுற்றுறது நீங்கள் பார்த்துருக்கீங்க. இப்போ என்ன பண்ணியிருக்கோம், S2 R2 வந்து நம்ம காமன் பண்ணி இந்த பாருங்கள் காமன் பண்ணியிருக்கோம். வழக்கம் இப்போ வந்து S1 வந்து S பாயிண்ட்டாக மாறிடுச்சு.
R1 வந்து R மாறிடுச்சு. ஸோ சிஆர்எஸ் ரெடி பண்ணிட்டோம். காமன் யாரை பண்ணியிருக்கோம்னா R2 S2. இப்போ நீங்கள் டைரக்ஷனை பார்க்க போகிறீங்க. ஆன் பண்ணுறோம் பாருங்கள். இப்போ திருப்பி ஒரு ஆன் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். ஸோ உங்களுக்கான இன்னொருத்தர் ஆன் பண்ணி காட்டுறேன், நல்லா பாருங்கள். கிளாக் வைஸில் சுற்றுது. 3 தடவையும் பார்த்துருப்பீங்க, கிளாக் வைஸில் சுற்றுது. ஓகே, டைரக்ஷன் உங்களுக்கு மாற்றி காட்டுறதுக்கு வந்து இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறோம். S1 R2 ரெண்டையுமே இணைச்சு நான் காமன் ஆக்கியிருக்கேன். S2 வந்து S ஆயிரும். R1 வந்து வழக்கம் போல் ஆறாவே இருக்குது. நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆன் பண்ணி பார்க்க போகிறோம், டைரக்ஷனை செக் பண்ண போகிறோம். போடுங்க. பார்த்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ் இருக்குது. இன்னொரு போட்டு காட்டுறேன் பாருங்கள். போடுங்க. இன்னொரு தடவை போடுறேன், போடுங்க. ஸோ ஆன்டி கிளாக் வைஸ் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? இப்போ S2வையும் R1ஐயும் ஒன்றா இணைச்சு காமனாக பண்ணியிருக்கோம். S1 வந்து S இருக்குது, R2 வந்து R இருக்குது. ஸோ சிஆர்எஸ் 3 டெர்மினல் ரெடி. ஸ்டார்டிங் கெப்பாசிட்டரை போட்டு டெம்பரரியாக செக் பண்ண போகிறோம், டைரக்ஷனை பார்க்க போகிறோம். பாருங்கள், இப்போ ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றி பார்த்துட்டீங்களா? ஆஃப் பண்ணுங்க. ஸோ இன்னொரு தடவை காமிக்க வச்சிடுறேன் பாருங்கள். இன்னொரு தடவையும் பாருங்கள். ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றி நிற்கிது. ஓகே, இப்போ நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக காமிச்சேன். இந்த கனெக்ஷன்ஸ் R1 S1 கனெக்ட் பண்ணோம், கிளாக் வைஸில் ரன் ஆச்சு. அப்புறம் அதுக்கு அப்படியே ஆப்போசிட் பேர் R2 S2 கனெக்ட் பண்ணோம், அப்பயே அது மோட்டர் கிளாக் வைஸில் ஓடிச்சு. டைரக்ஷனை மாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், கிராஸ் கனெக்ஷன் கொடுக்குறதுக்காண்டி என்ன பண்ணோம், R1 S2 ஒரு தடவை டெஸ்ட் பண்ணோம். அப்போ வந்து மோட்டர் ஆன்டி கிளாக் வைஸில் ஓட ஆரம்பிச்சிச்சு. அதே மாதிரி அடுத்தது வந்து S1 R2 இதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணி அப்பயே நம்ம செக் பண்ணோம், ஆன்டி கிளாக் வைஸில் போச்சு. ஸோ நீங்கள் நேரடியாக பார்த்துருப்பீங்க. அப்போ மோட்டருடைய கனெக்ஷனை நம்ம ரொட்டேஷனை மாற்றணும்னா எப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கோம். இந்த இடத்துல உங்களுக்கு சின்னதாக இன்னொரு டவுட் வரும். சார், நம்ம வைண்டிங்கை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிங்க, ஓம்ஸ் வேல்யூவில் கண்டுபிடிச்சிங்க. வைண்டிங் வந்து ஓம்ஸ் கம்மியாக இருந்தது ரன்னிங் வைண்டிங், ஓம்ஸ் அதிகமாக இருந்தது ஸ்டார்டிங் வைண்டிங் சொல்லிட்டீங்க உங்களுக்கு. ஆனால் ஸ்டார்டிங் வைண்டிங்கில் எது S1 எது S2 நாங்கள் எடுத்துக்கிறது அப்படின்னு உங்களுக்கு டவுட் வந்ததுன்னா, அதே மாதிரி ரன்னிங் வைண்டிங்கில் எது R1 எது R2 நம்ம எடுக்கணும்னு டவுட் வந்ததுன்னா நீங்கள் ஒன்றுமே பண்ணணும்னா ரெண்டுமே உங்கள் விருப்பம் தான். அந்த ரன்னிங் வைண்டிங்கில் 2 வயரில் ஏதாவது ஒரு வயரை நீங்கள் R1 வச்சுக்கலாம், R2 வச்சுக்கலாம். அதே மாதிரி ஸ்டார்டிங் வைண்டிங்குடைய 2 எண்டில் ஏதாவது ஒன்று நீங்கள் S1 வச்சுக்கலாம், S2 வச்சுக்கலாம். ஸோ டைரக்ஷன் மாற்றுறதுக்கு 4 வாய்ப்புகளை உங்களுக்கு தெளிவாக எழுதியிருக்கேன். உங்களுக்கு மேலும் விளக்கங்கள் தேவைப்பட்டால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்கள் சேனலை வந்து நீங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. உங்களிடம் வந்து நன்றியுடன் விடைபெறுவது மருதவள்ளி அம்மாள் மனோகர்.